எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த தொடர் பதிவுகள்ல விக்ரமாதித்தன் கதைய பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை கதை சுருக்கமா சொல்லிட்டு இன்னையோட கதைய பார்க்கலாம். கதை சுருக்கம். போஜராஜன் பரிவாரங்களுடன் வேட்டைக்கு சென்று திரும்பும் பொழுது 32 படிக்கட்டுகளை உடைய புதுமையான சிம்மாசனத்தை கண்டெடுத்தான். அதில் அவன் அமரப்போகும் பொழுது பதுமைகள் கதை சொல்லத் தொடங்கின. அவை யாவும் விக்ரமாதித்தனை பற்றியவை. விக்ரமாதித்தனின் வரலாறு. சந்திரவர்ணன் என்ற பிராமணன் பிரம்மராட்சதனிடம் கலைகளை கற்று 4 பெண்களை மணந்து 4 புதல்வர்களை பெற்றான். அவர்களில் ஒருவன் விக்ரமாதித்தன். அவன் புதிய நகரத்தை அமைத்து நாடாறு மாதம் காடாறு மாதம் என்று 2000 ஆண்டுகள் ஆட்சி புரியும் வரத்தையும் காளிதேவியின் அருளையும் பெற்றான். இதுவே முதல் படியில் இருந்த வினோத ரஞ்சித பதுமை சொன்ன கதை. இந்த பதிவுல 2வது படிக்கட்டுல இருந்த மதனாபிஷேக வள்ளி பதுமை சொன்ன கதைய பார்க்கலாம் வாங்க. இரண்டாவது படியில் காலை எடுத்து வைத்தான் போஜராஜன். அப்பொழுது அந்த படியில் இருந்த மதனாபிஷேக வள்ளி என்னும் பதுமை விக்ரமாதித்தனின் வீரதீர செயல்களை கூறியது. ஞானசீலன் என்னும் முனிவன் காளியின் அருளை வேண்டி தவம் புரிந்து கொண்டிருந்தான். அவன் வேண்டுதல் பின்வருமாறு: காளிதேவியே, உன்னுடைய அருள் எனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும். மேலும் அருகில் உள்ள முருங்கை மரத்தில் வாழும் வேதாளம் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் இடும் வேலைகளை உடனே நிறைவேற்றும்படி அதற்கு ஆணையிட வேண்டும். அரசர்கள் அனைவரும் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதற்காக அவன் 1000 அரசர்களுடைய தலையை கொய்து வந்து வேள்வி தீயில் போடுவதாக வேண்டிக் கொண்டான். ஞானசீலன் அதன் பின்னர் 999 அரசர்களின் தலைகளை கொய்து வந்து வேள்வி தீயில் போட்டுவிட்டான். 1000 தலைக்கு இன்னும் ஒரு தலை மட்டுமே வேண்டியிருந்தது. அதற்கு என்ன செய்வது என கவலையாயிருந்தான் ஞானசீலன். விக்ரமாதித்தனின் தலையை வெட்டி கொண்டு வந்து விடலாம் என்று எண்ணி அவனுடைய சபா மண்டபத்திற்கு சென்றான் ஞானசீலன். அவனை வரவேற்று உபசரித்தான் விக்ரமாதித்தன். உடனே தன்னிடம் இருந்த மாதுளம்பழத்தை விக்ரமாதித்தனிடம் வழங்கி அவனை வாழ்த்திவிட்டு சென்று விட்டான் ஞானசீலன். அவன் கொடுத்த மாதுளை பழம் விக்ரமாதித்தன் கையிலிருந்து தற்செயலாக தவறி கீழே விழுந்து உடைந்தது. அதிலிருந்து நவரத்தினங்கள் சிதறி விழுந்தன. விக்ரமாதித்தன் அதை கண்டு வியப்புற்று ஞானசீலனை அழைத்து வருமாறு உத்தரவிட்டான். காவலர்கள் ஞானசீலனை தேடி கண்டு அழைத்து வந்து விட்டனர். விக்ரமாதித்தன் அவனை வரவேற்று உபசரித்து, முனிவரே, என்னால் உமக்கு ஏதேனும் காரியமாக வேண்டியது இருக்குமானால் தயங்காமல் கூறலாம் என்று பணிவோடு கேட்டான். ஞானசீலன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, விக்ரமாதித்த மன்னனே, உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டும். ஆனால் அதை நீ நிறைவேற்றுவாயா என்றான். எதுவாயினும் கூறுங்கள், உறுதியாக நிறைவேற்றுகிறேன் என்றான் விக்ரமாதித்தன். மன்னன் அளித்த வாக்குறுதியை கேட்டதும், இந்த நகரை அடுத்துள்ள காளி கோவிலில் நான் ஒரு வேள்வி நடத்துகிறேன். அது அடுத்த பௌர்ணமிக்கு 4ஆம் நாள் இரவு நிறைவு பெறும். அப்பொழுது நீ அங்கே வந்தால் பிறகு ஆக வேண்டிய காரியத்தை சொல்லுகிறேன் என்றான் ஞானசீலன். விக்ரமாதித்தன் வருவதாக ஒப்புக்கொண்டான். ஞானசீலன் விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டான். குறிப்பிட்ட அந்த நாளில் ஞானசீலன் காளி கோவிலில் நடத்தும் வேள்விக்கு விக்ரமாதித்தன் போய் சேர்ந்தான். அவனை கண்டதும் ஞானசீலனின் முகம் மலர்ந்தது. உன்னுடைய வருகையானது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறி அவனை வரவேற்று உபசரித்து, இனி நீ செய்ய வேண்டிய காரியத்தை மிகவும் கவனத்தோடு செய்ய வேண்டும். சிறிது தூரத்தில் உள்ள ஒரு முருங்கை மரத்தில் வேதாளம் ஒன்று தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. யாராலும் அதை பிடிக்க இயலாது. நீயே வலிமை மிகுந்தவன். ஆகையால் எப்படியேனும் அதை கட்டிப்பிடித்து இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றான். விக்ரமாதித்தன் வேதாளத்தை தேடி முருங்கை மரத்திற்கு சென்றான். வேதாளம் அதில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. உடனே அதை கட்டிப்பிடித்து தோளில் சுமந்து கொண்டு விக்ரமாதித்தன் திரும்பினான். அப்பொழுது வேதாளம், மன்னனே, என்னை சுமந்து செல்லும் சிரமம் உனக்கு தோன்றாமல் இருப்பதற்காக ஒரு புதிர்கதை சொல்லுகிறேன். அக்கதையை உம்மால் விடுவிக்க இயலுமா என்று கேட்டது. மன்னனும் ஒப்புக்கொண்டான். வேதாளம் கதையை சொல்லத் தொடங்கியது. இப்படித்தான் வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தது. வேதாளம் சொன்ன புதிர்கதை. அவள் யாரை மணக்க வேண்டும்? இது கதைக்குள் கதை. சடகோபன் என்ற பிராமணன்
பிரம்மச்சக்கர தெருவில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சின்னியாள் என்றொரு மகள் இருந்தாள். அந்த பெண்ணை மணந்து கொள்வதற்காக 3 பிராமணர்கள் முன்வந்தார்கள். அவர்களில் ஒருவன் அந்த பெண்ணின் அண்ணனிடம் சென்று சின்னியாளை தனக்கு மணம் செய்து கொடுக்கும்படி கேட்டான். அதற்கு அவன் சம்மதம் தெரிவித்தான். 2வது பிராமணன் சடகோபனின் மனைவியான பெண்ணின் தாயை பார்த்து கேட்டான். தன் மகன் இன்னொருவனுக்கு வாக்கு கொடுத்திருப்பது அவளுக்கு தெரியாது. ஆகையால் அவள் தன்னிடம் வந்து கேட்டவனுக்கு பெண்ணை தருவதாக ஒப்புக்கொண்டாள். 3வது பிராமணன் சடகோபனை கண்டு கேட்டான். மற்ற இருவரும் வாக்கு கொடுத்திருந்தது அவனுக்கு தெரியாது. ஆகையினால் அவன் தன்னிடம் வந்து கேட்டவனுக்கே கொடுப்பதாக ஒப்புக்கொண்டான். பிறகு ஒரு நாள் பெண் வீட்டிற்கு 3 வந்தார்கள். அந்த பெண் தனக்குத்தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறாள் என்று ஒவ்வொருவரும் வாதாடினார்கள். அவர்களுடைய சச்சரவை கண்ட அந்த பெண் சின்னியால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டாள். அவளுடைய உடலை எரித்து விட்டார்கள். அவளை மணந்து கொள்ள எண்ணியிருந்த 3 பிராமணர்களும் அவளை எரித்த இடத்திற்கு வந்தார்கள். ஒருவன் அப்பெண்ணின் எலும்பை எடுத்துக்கொண்டு கங்கையில் விடுவதற்காக சென்றான். மற்றொருவன் சுடலையிலிருந்து சாம்பலை காத்து வந்தான். இன்னொருவன் துறவியாகி போய்விட்டான். துறவியானவன் ஒரு நகரத்திற்கு போய் ஒரு பிராமணர் வீட்டில் பிச்சை கேட்டான். அந்த வீட்டுக்காரி வெளியே வந்து பார்த்தாள். ஒரு பிராமணன் பிச்சை கேட்டு நின்று கொண்டிருப்பதை கவனித்து அவனை சற்று பொறுத்திருக்கும்படி சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அவளுடைய பிள்ளை ஏதோ குறும்பு செய்ததற்காக அவள் கோபம் கொண்டு பிள்ளையை தூக்கி நெருப்பில் போட்டு எரித்து விட்டாள். பிச்சை கேட்டு வந்த பிராமணன் இதை கவனித்து பிள்ளையை கொன்ற உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி போக முயன்றான். உடனே சிறிது நேரம் இருக்கும்படி சொல்லிவிட்டு, ஐயா, இறந்தவரை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவி மந்திரம் எனக்கு தெரியும், இதோ பாருங்கள் என்று கூறி இறந்து போன பிள்ளையின் எலும்புகளையும் சாம்பலையும் சேர்த்து சஞ்சீவி மந்திரத்தை கூற உயிர் பிழைக்க செய்தாள் வீட்டுக்காரி. அதை கண்ட பிராமணன் வியப்படைந்து அந்த சஞ்சீவி மந்திரத்தை தனக்கு அருளும்படி அவளை மன்றாடி கேட்டுக்கொண்டான். அவளும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாள். அதன் பின்னர் அவன் விரைவாக பிரம்மச்சக்கரம் சுடுகாட்டிற்கு சென்று அங்கே சின்னியாளின் சாம்பலை காத்து கொண்டிருப்பவனிடம் விவரத்தை கூறினான். அப்பொழுது எலும்பை எடுத்துக்கொண்டு சென்றவனும் தற்செயலாக அங்கே வந்து சேர்ந்தான். 3 கூடி பேசி எலும்புகளையும் சாம்பல்களையும் ஒன்று சேர்த்து துறவி கற்றுக்கொண்டு வந்த சஞ்சீவி மந்திரத்தை கூறி சின்னியாளை உயிர் பெற்று எழுந்திருக்கச் செய்தனர். அவள் எழுந்ததும் தன்னைத்தான் அவள் மணந்து கொள்ள வேண்டும் என்று 3 மீண்டும் சச்சரவில் ஈடுபட்டனர். நியாயமாக சின்னியாள் என்னும் அந்த பெண் யாரை மணந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டது வேதாளம். எலும்பை எடுத்துக்கொண்டு கங்கைக்கு சென்றவன் அவளுக்கு பிள்ளை முறையாகும். மந்திரம் கூறி உயிர் பெற செய்தவன் அவளுக்கு தந்தை முறையாகும். சாம்பலை காத்து கொண்டிருந்தவனே அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே இந்த சரியான பதிலை கேட்ட வேதாளம் கட்டவிழ்த்துக் கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது.